ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல கருப்பு வந்து சேதுபதி கிட்ட சொல்றாங்க, அந்த கேக்ல எதுவுமே கலக்கலையாம்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி வந்து அப்செட் ஆறாரு. அந்த பிளேஸ்க்கு தாமரை வராங்க. நாளைக்கு முகூர்த்த சேலை எடுக்க போறாங்க, என்ன கலர் எடுக்கட்டும் மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேதுபதி வந்து கோவப்படாது, ஒழுங்கா இங்க வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து சேதுபதி மேல கைய வைக்கிறாங்க. சேதுபதி வந்து தாமரை அடிச்சிடுறாரு. எல்லாம் தப்பு நீ பண்ணிட்டு என் மேல பழிய போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து ரூம்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாவித்திரி வந்து கல்யாணம் ஆற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, சேதுபதிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ தான் ராணி, எல்லாருமே உன் காலில் வந்து விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாவித்திரி வந்து சொல்றாங்க, நீ ஃபோன் பண்ண விஷயம் வந்து நம்ம வீட்டுல யாருக்குமே தெரியக்கூடாது, அந்த ஒரு ரீசன் போதும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கருப்பு பாதியில இருந்து தான் கேட்டிருப்பாரு. அதை சாவித்திரி வந்து நோட் பண்றாங்க. டாபிக் அப்படியே வேற மாதிரி பேசுறாங்க. எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கறாங்க. கருப்பு வந்து ஆணி காலில் குத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தாமரை வந்து பயப்படுறாங்க, ஒருவேளை அவனுக்கு எல்லாமே கேட்டிருக்குமோன்னு சொல்லிட்டு. சாவித்திரி வந்து இல்ல அவனுக்கு கேட்கல, இல்லைன்னா அவன் சந்தோஷப்பட்டிருப்பான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜாங்கம் அம்மா வந்து ராஜாங்கம் கிட்ட பேசுறாங்க, இந்த கல்யாணத்தை இப்ப நடத்த வேண்டாம், ஒரு 6 மாசம் கழிச்சு நடத்து, தாமரைக்கும் சேதுபதிக்கும் கல்யாணம் போது எனக்கே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்க பேரன் தப்பு பண்ணிருக்கான், நான் 6 மாசம் ஜெயில போயிருந்த மாதிரி உங்க பேரன் 6 வருஷம் ஜெயில இருக்கணுமா, நான் பட்ட கஷ்டம் அவன் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கருப்பு வந்து அரைகுறையா கேட்ட விஷயத்த வந்து சேதுபதி கிட்ட சொல்றாரு. அந்த பிள்ளை ஃபோன் பண்ண விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோமா, அப்படி என்ன விஷயமா இருக்கும், ஒருவேளை யாரையாவது லவ் பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கறாங்க. சேதுபதி வந்து அதெல்லாம் எதுவும் இருக்காது, ஒருவேளை அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு தாமரதா காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. கருப்பு வந்து தமிழ்ச்செல்வி தானே பண்ணதா சொன்னா, அதுக்காக தானே இப்ப பனிஷ்மெண்ட் அவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆறுமுகம் வந்து சாவித்திரிக்கு கால் பண்றாங்க. காசு வந்து இதான் ஃபைனல் செட்டில்மெண்ட் சொல்லி கொடுக்குறாங்க. ஆறுமுகம் பைக் எடுக்கும்போது சேதுபதியும் கருப்பும் பாத்துடுறாங்க. ஆறுமுகத்தை வந்து நிப்பாட்ட சொல்றாங்க. தேங்க்யூ.